இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல என்ன பண்றாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. அவங்களை என்ன பண்றாங்கன்னா செங்கல் சூளைய அறுக்க வைக்கிறாங்க. கடுமையான வேலை வாங்குறாங்க. அவர்களுக்கு ஏற்ற ஆகாரம் அங்க இல்ல. யார் அவங்களாம்? ஆண்டவருடைய பிள்ளைகள். யார் அவங்க? முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் வருமா? கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த கஷ்டத்துல இருந்து உங்களை விடுவித்து கொண்டு வருவார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் உங்களை யார் அடிமையா வச்சிருந்தாலும் இன்னைக்கு இயேசு நாமத்துல சொல்றேன், உங்களை அடிமையான வாழ்க்கையிலிருந்து உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற உங்களை கஷ்டப்படுத்துற அந்த வாழ்க்கையில என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வாழ்க்கை இன்னைக்கு அவர் கடத்துல கொடுங்க. நான் இதுவரைக்கும் நான் இந்த காரியத்துக்கெல்லாம் நான் அடிமையா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். பாருங்க, அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவர் இடத்துல யார் இடத்துல போய் முறையிடுறாங்க? ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த ஆளோட்டிகள் நிமித்தம். யார் அவங்க எல்லாம் பேரு? ஆளை ஓட்டுறவங்க. நம்ம ஊர்ல என்ன பண்ணிருக்கோம்? மாடை ஓட்டுறவங்கள பார்த்திருக்கோம், ஆடை ஓட்டுறவங்கள பார்த்திருக்கோம். ஆனா ஆளோட்டிகளை நம்ம ஊரில் பார்த்தது இல்லை. ஆனா ஆளோட்டிகளை நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒருத்தன் கஷ்டப்படுத்திட்டானா அவனுக்கு பேர் என்ன? அவன் அந்த மனுஷனை அவன் அடிமை பண்றான், அவன் அந்த மனுஷனை ஓட்டி கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அப்போ ஆளோட்டிகள் நிமித்தம் அவங்க படுறத பார்த்து ஏசப்பாவை நோக்கி ஆண்டவரை நோக்கி கதறாங்க. அப்ப ஆண்டவர் மோசே என்கிற ஒரு மனுஷனை அனுப்புறார். அனுப்பி அவங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுது, ஏறக்குறைய புருஷர்கள் மொத்தம் எத்தனை பேருனா 6 லட்சம் பேர். எத்தனை பேரு? 6 லட்சம் பேர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற 5 பேரை நடத்துறதுக்கே நம்மளால நாடி நரம்பெல்லாம் கலண்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நடத்துறதுக்கு நம்மளுக்கு முடியல. 5 பேருக்குள்ளேயே என்ன இருக்குது? பிரச்சனை ஓடுது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போறது இல்ல. இது எழுதப்படாத ஒரு விதி ஆயிடுச்சு. மருமகள் என்ன பண்றது இல்ல, மாமியார மதிக்கிறது இல்ல, மாமியார் மருமகளை அன்பா ட்ரீட் பண்றது இல்ல. இப்படிதான் அநேக குடும்பங்கள்ல பார்த்தா 6 லட்சம் பேர் என்ன பண்றாங்க? வெளியே வராங்க. எங்கிருந்து வெளியே வராங்க? எகிப்துல இருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வரும் பொழுது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எங்க போறாங்க? ஆண்டவர் வாக்களித்த ஆண்டவர் சொல்லுகிற இடத்துக்கு போக போறாங்க. ஆனா எப்படி போறோம்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம இங்க இருந்து இங்க வரோம்னா என்ன பண்றோம்? இன்னைக்கு கூகுள் மேப் போடுறோம். கூகுள் தட்டினோம்னா என்ன சொல்லுது? ஐயா வீட்டு அட்ரஸை போட்டோம்னா கூகுள் கரெக்டா கொண்டு வந்து விட்டுரும். இல்லைன்னா யார்கிட்டயாவது கேட்டா என்ன பண்ணுவோம்? எப்படி போகணும்னு கேட்டா சொல்லுவோம். ஒரு ரோடு பிளாக் ஆயிடுச்சுன்னா நம்மளால என்ன பண்றோம்? சுத்திட்டு போனோம்னா நம்மளால என்ன பண்றோம்? எவன் பண்ணானோ, எந்த பாவி பண்ணானோ, எங்களுக்கெல்லாம் நேரம் காலமே இல்லையா, ரொம்ப அவஸ்தைப்படுறோம். உயிரை வாங்குறானுங்களே. நேத்து தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு ரோடு, இதுக்குள்ள தோண்டி போட்டுட்டாயா, ஏன்டா இப்படி தோண்டி போடுறீங்க சொல்றோமா இல்லையா? வழி தெரியலாம் என்ன பண்ணுவோம்? இன்னும் என்ன பண்ணுவோம்? இன்னொரு ரோடுக்கு போறீங்கன்னு வச்சுங்க, அந்த ரோடு பிளாக் ஆயிடுச்சுன்னா இன்னும் பிபி ஏறி போயிடும், பிபி சுகர்லாம் ஏறிடும். ஆனா இந்த 6 லட்சம் மக்களும் கடந்து வராங்க. அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன நிக்குதுன்னா, செங்கடல்னு ஒரு கடல் நிக்குது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த செங்கடலுடைய நீளம் எவ்வளவு தெரியுங்களாமா? 18 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 18 கிலோமீட்டர். அந்த நிக்குது முன்னாடி செங்கடல் நிக்குது. ரோட்ல நடந்து போறதே இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு கடலை தாண்டணும்னா எப்படி தாண்ட முடியுமா? 6 லட்சம் பேர் ஆண்கள் மட்டும்னா பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? கணக்கு போட்டுங்க. பிள்ளைகள் எத்தனை பேர் இருப்பாங்க? கணக்கு போட்டுங்க. அன்னைக்கு ஃபேமிலி பிளானிங்கும் கிடையாது, குடும்ப கட்டுப்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப நீங்களே கணக்கு போட்டுங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. இவ்வளவு பேர் என்ன பண்ணணும்னா முன்னாடி இருக்கிற செங்கடல் என்ன பண்ணும்? போகணும், நடந்து போகணும். எப்படி போக முடியும்? ஃப்ளைட்ல போக முடியுமா? ஹெலிகாப்டர்ல போக முடியுமா? எதுல போக முடியும்? ஒண்ணுமே போக முடியாது. பின்னாடி விட்டவன் விட்டுருவானா? தப்பிச்சு ஓடி வரான். எங்கிருந்து ஓடி வரான்? எகிப்துல இருந்து தப்பிச்சு ஓடி வரான். பின்னாடி அவன் என்ன பண்றான்?
இவனை துரத்திக்கிட்டே வரான். முன்னாடி என்ன நிக்குது? செங்கடல், கடல் நிக்குது முன்னாடி. பின்னாடி யார் வரா? அந்த எகிப்து தேசத்தினுடைய எல்லா சோல்ஜர்ஸும், ராஜாவும் இவங்களை துரத்திக்கிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த மோசே சொல்றார், ஆண்டவரே உம்மை நம்பிதான் நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த ஜனத்தை நீங்க காப்பாற்றுங்க. இந்த ஜனம் உம்மை நம்பி வந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த ஜனம் யாரைய நம்பி, என்ன நம்பி வரல, இந்த ஜனம் உம்மை நம்பி வந்திருக்கிறது ஆண்டவரே. நான் இன்னைக்கு சொல்றேன், இங்க வந்திருக்கிற என் அன்பு சகோதரியே, இந்த தீர்க்க தரிசனமா உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஒரு மனுஷனை நம்பி இந்த இடத்துக்கு நீ வரல, நீ ஆண்டவரை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறா. நான் இங்க வந்து போகும்போது சொல்றேன், உனக்கு முன்பதா இருக்கிற பிரச்சனை இன்றைக்கு உன்னை விட்டு கடந்து போகும். இயேசுவின் நாமத்துல சொல்றேன். இன்னைக்கு மனுஷனை பார்க்க வரல, மனுஷனை நம்பி இங்க வரல. இதுவரைக்கும் மனுஷனை நம்பி 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 மோசம் போனது அதிகம். நீ காலைல ஒரு அம்மாவை பார்த்தேன், அந்த அம்மாவை ரெகுலரா பார்ப்பேன் சர்ச்சில். அந்த அம்மாவுடைய வீடு மீஞ்சூர். ஆனா அந்த அம்மா எங்க தங்கியிருக்கிறாங்கன்னா கும்மிடி பூண்டியில சர்ச்சிலேயே தங்கியிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த அம்மா ஒரு விதவை. அந்த அம்மாவுக்கு யாரும் கிடையாது, பிள்ளைகள்லாம் யாரும் இல்லை. அந்த அம்மா தங்களுடைய சகோதரியுடைய மகள் கிட்ட இருந்து ஒரு 2.5 சவர நகையை வாங்கி மீஞ்சூர்ல இருக்கிற ஒரு அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க. 40,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வட்டி கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த காலத்துல எதுக்கு சும்மா யார் கொடுப்பா? சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ கொடுத்துருக்குறாங்க. இப்ப கொடுத்தவங்க என்ன பண்றாங்க, அந்த அம்மாவுக்கு காசை திருப்பி கொடுக்கல. அந்த அம்மாவுடைய இதுவும் நகையும் போச்சு. அந்த அம்மாவால ஒன்றும் பண்ண முடியல. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இங்கேயே தங்கி 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 நாள்தோறும் கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்களாம், சத்தம் போட்ட உன்னை பிடிச்சி உள்ள கொடுத்துருவேன், வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போட்டினா ஜாக்கிரதை, பணத்தை மறந்துரு. சரி பணத்தை கொடுமா, பணம் வந்தா கொடுப்பேன். என்ன பண்ணுவேன்? வந்தா கொடுப்பேன். நம்ம அழுகுறாங்க, ஐயா இங்க சர்ச்சில் படுத்துட்டு இருக்கேன் ஐயா, இங்க இவங்க சாப்பாடு கொடுத்தாதான் எனக்கு உண்டுயா, நான் என் ஊர் மீஞ்சூரியா, அங்க போய் என் சொந்தக்காரன் கூட இருந்தா ஏதாவது கஞ்சியாவது ஊத்துவாங்கய்யா, எனக்கு இந்த 40,000 ரூபாய் பெரிய காசுயா. பாருங்க உலகம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? உலகத்துல எல்லாம் என்ன பண்ணுவான், நம்பி கொடுத்தாங்க. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? நம்பி மோசம் போயிட்டாங்க. நம்பின அக்கா தான் இன்னைக்கு மோசம் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அவரை நம்பி நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா ஒரு ஜோரா கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. காரணம் ஏன் தெரியுங்களா? நீங்க தட்டுல ஏசப்பாக்கு அந்த சத்தம் கேட்கும். மனுஷனுக்கு தட்டுல. இந்த உலகத்துல யாராருக்கோ கை தட்டுறாங்க. ஆனா நம்ம தட்டுற சத்தம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்கணும், ஆண்டவருடைய சமூகத்தை அசைக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க நான் சொல்றேன், நீங்க நம்புனீங்கன்னா அவரை, அந்த செங்கடல் என்ன பண்ணுச்சுன்னா, அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல் 2 பிரிஞ்சுது. பிரியுமாமா? நடக்குமா? வாழ்க்கையில நடக்குமா? இன்னைக்கு சொல்றேன், வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நடக்காது, முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இல்ல உன் வாழ்க்கையில முடியல, இல்ல உன் வாழ்க்கையில இனி அவ்வளவுதான் நினைக்காத. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது, உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகிறது. வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சு நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். நான் யாருமே இல்லாமல் ஆண்டவரை மாத்திரம் நம்பி இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் சுய பலத்தினால நான் ஓடல, என் சுய சக்தியினால என் குடும்பத்தை நடத்தல. நான் சொல்றேன், என் மண்ணில் இருக்கிறதுலாம் வெறும் களிமண், எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், என்ன குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் திராணியும் இல்லை. எங்க அப்பா இயேசுதான் என் குடும்பத்தை நடத்துறாரு. என் பிள்ளைகளை எங்க அப்பா இயேசுதான் நடத்துறாரு. என் பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தி வந்தார். எங்க பிசினஸ கர்த்தர் நடத்தி வருகிறார். எங்கள் ஊழியத்தை கர்த்தர் நடத்தி வருகிறார்.
நான் சொல்றவங்க முன்னாடி சாட்சியா சொல்றேன், யார் தடுத்தாலும், யார் உன்னை கேவலமா பேசினாலும், யார் உன்னை தள்ளி விட்டாலும், யார் உன்னை வேணான்னு சொன்னாலும், உன்னை சேர்த்து கொள்ளும்படியாய், உன்னை அரவணைத்துக் கொள்ளும்படியாய் இதோ இயேசு உன்னுடைய அருகாமையில காத்து கொண்டிருக்கிறார். கலங்காதே, இயேசு உன்னை அணைத்துக் கொள்ளுவார். யார் உன்னை தள்ளிட்டாலும் அவர் உன்னை தள்ள மாட்டார். உலகமும் அது நிறைவும் உன்னை கைவிட்டாலும் எங்க அப்பா உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டா. நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, கைவிட தெரியாத தேவன் தான் நம்முடைய அப்பா இயேசு. மனுஷன் நம்ம கைவிட்டுருவான், ஆனா நம்ம இயேசுவை கைவிட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியா உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து, ஓ நீ அறியாததும் உன் புத்தி கட்டாததுமான பெரிய காரியங்களை, பெரிய 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 ஆசீர்வாதங்களை, பெரிய 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 நன்மைகளை உன் குடும்பத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க செய்ய வேண்டியதுல என்ன தெரியுமா? அவர் நடத்தணும்னு அவர் கையில உங்களை ஒப்பு கொடுத்துடணும். உலகம் நம்ம நடத்தவே கூடாது. உலகத்தை நம்பி நம்ம போனோம்னா இன்னைக்கு சொல்றேன், டோட்டல் வேஸ்ட். உலகத்து காரியத்தை பின்னாடி நம்ம நம்பி 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 போனோம்னா நம்ம வாழ்க்கை ஜீரோ. ஆண்டவரை நம்பிட்டோம்னா, ஆண்டவர் நம்ம கரத்தை பிடிச்சிட்டாருன்னா, அவர் சொல்றாரு, குருடரை அவர்கள் அழியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகள் அவர்களை என்ன பண்ணுவாராம், அவர்களை அழைத்து கொண்டு போவார். இன்னைக்கு உங்களுக்கு பாதை தெரியாது, நீங்க எப்படி போறீங்க நாளைக்குன்னு தெரியாது, உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் எப்படி கட்ட போறீங்கன்னு தெரியாது, உங்க பேர பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போறீங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போகிற வழியில கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறார். இதோ இஸ்ரவேலின் தேவன் உறங்குகிறதும் இல்ல, அவர் தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை பறந்து காக்கும் பட்சியை போல உன்னை காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்களுடைய அன்பு மாறலாம், மனிதர்கள் உன்னை மறந்து போகலாம், நீ செஞ்ச நன்மையெல்லாம் மறந்து போகலாம். ஆனா ஏசப்பா ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டார். இன்றைக்கு அதனாலதான் அவருக்கு நாங்க ஊழியம் செய்யறோம், அதனால்தான் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். வேற எதுவுமே கிடையாது. இந்த பூமியில எங்களை வாழ வச்ச ஆண்டவர் உங்களையும் வாழ வைப்பார், உங்களையும் உங்களை நேசிக்கிறார்னு சொல்லதான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எங்களை வாழ வைத்த ஆண்டவர் உங்களை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை, அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒன்றுமில்லாத எனக்கு, எதுவுமே தெரியாத எனக்கு, எல்லாராலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட, எல்லாராலும் தள்ளப்பட்ட என்னையும் நேசிக்க ஒருவர் உண்டானால் அவர்தான் இயேசு. அந்த இயேசுனுடைய அன்பு விலையேற பெற்றது, அந்த இயேசுனுடைய அன்பு மாறாதது, அந்த இயேசுனுடைய அன்பு ஒரு நாள் உன்னை விட்டு விலகவே விலகாது. இந்த உலகத்துல என்ன தெரியுங்களா, மனுஷங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் இவரோட அன்பா இருக்கிறேன், கொஞ்ச நாள் இவங்களோட அன்பா இருக்கிறேன், கொஞ்ச நாள் இவரோட அன்பா இருக்கிறேன், கொஞ்ச நாள் மாறி 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 போயிட்டு இருக்கிறாங்க. இது மாறி போகிற உலகம், இது மாறி போகிற அன்பு, எல்லாம் மாறி போகும். எது மாறினாலும் என் அப்பன் இயேசு ஒரு நாளும் உன்னை விட்டு மாற மாட்டா, ஒரு நாளும் உன்னை தள்ளிவிட மாட்டா, ஒரு நாளும் உன்னை புறக்கணிக்க மாட்டா. அவருடைய அன்பை ருசிச்சு பார்த்துட்டீங்கன்னா நீங்க விடவே மாட்டீங்க. அவருடைய அன்பு மேலானது. இந்த உலகத்துல எந்த அன்பை காட்டிலும் உங்க மேல யார் வேணாலும் அன்பு வச்சிருக்காங்களோ அவங்களை எடுத்துங்க. ஒரு சிலர் கேட்டா சொல்லுவாங்க, எங்க தாயை போல என்ன நேசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மாவை போல என்னால நேசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்க பாட்டியை போல என்னை யாரும் வளர்த்திருக்க முடியாது, நேசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இன்னைக்கு சொல்றேன், எந்த அன்பை காட்டிலும், எந்த அன்பை விட விலையேற பெற்றது இயேசு உன் மேல என் மேல வைத்திருக்கிற அன்பு. அதை நிமித்ததான் அவர் கல்வாரியில, கொல்கதா சிலுவையில தம்முடைய ஜீவனை, தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்காகவும் எனக்காகவும் சிந்தினார் அல்லவா. அவருக்கு பாவம் இல்ல, அவருக்கு பாவம் செய்ய தெரியாது, அவர் பாவமற்றவர், அவர் குற்றமற்றவர். அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு வாழ்வளிக்கும்படியாய் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். இதை நம்புகிறவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதம் நடக்கும். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார்.
இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாத ஒன்றை இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்தார். பிரதர் சிஸ்டர், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம், நம்ம போடுற ட்ரெஸ் அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம், நம்ம வாழ்ற வீட்டுல அடுத்தவங்களுக்கு தங்க இடம் கொடுக்கலாம். ஆனா நம்முடைய ஜீவனை கொடுக்க முடியுமா? நம்முடைய பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்ம பிள்ளை தான் அந்த வியாதியை சுமந்தாகணும். நான் என் பிள்ளைக்காக நான் மறிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய வாழ்வழிக்கும்படியா எனக்கு வாழ்வழிக்கும்படியா என் இயேசு இந்த பூமியில கடந்து வந்து சிலுவையில ஒரு மனுஷனாய் தொங்கி சிலுவை பாடுகளை பட்டு சிலுவையில ரத்தத்தை சிந்தி அவருடைய கரங்களிலே காயங்கள், அவருடைய கால்களிலே காயங்கள், அவருடைய தலையிலே முள்முடி, அவருடைய உடம்பு முழுவதும் அடிக்கப்பட்டு 40க்கு ஒரு அடி குறைய 39 அடிகளினால் அடிக்கப்பட்டு அவர் கிழிக்கப்பட்டார். அவருடைய சரீரத்துல இருந்த ரத்தம் எல்லாம் வெளியேறி போனது. காரணம் என்ன தெரியுங்களா? நாம் எல்லாரும் வாழ்வடையும்படியா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி இந்த பூமியில உங்களை எண்ணி மீட்டுக் கொண்டார். அந்த ரத்தம் தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு விடுதலையை கொடுக்க போகிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த உலகத்துல எந்த மனுஷனுடைய ரத்தமும் நம்ம சுத்திகரிக்க முடியாதுங்க. எந்த மிருகத்தினுடைய ரத்தமும் நம்ம சுத்திகரிக்க முடியாது. எந்த பறவையின் ரத்தமும் நம்ம சுத்திகரிக்க முடியாது. எந்த காணிக்கை கொடுத்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிக்க முடியாது. இன்றைக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர், இந்த உலகத்துல உன்னையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவருடைய ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் நம்ம விடுதலையாக்கும். அந்த ரத்தம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க எத்தனை நாள் கவலைப்பட போறீங்க? எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீங்க? ஆண்டவர் உங்களை வாழ்க்கை இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. நான் சொல்றேன், ஒரு சாதாரணமான மனுஷன் இன்றைக்கு உங்க முன்னாடி நிற்பனான்னு கூட எனக்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷன், ஆனால் இப்பேற்பட்ட மனுஷரை ஆண்டவர் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு மனைவியை கொடுத்து 2 பிள்ளைகளை கொடுத்து மருமகனை கொடுத்து இன்றைக்கு என் மகளுக்காக இன்றைக்கு கொஞ்ச நாளில் ஒரு பேரனை பெற்றெடுக்க போகிறார். அப்பேற்பட்ட காரியம் இருக்குமானால் உங்களையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர், உங்களை என்னையும் பார்க்கிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வார். நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அப்படியே அற்புதம் நடக்கும். நான் என் செய்தி இதோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. நீங்க என்ன சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களோ பரவாயில்ல, நீங்க வந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கு நீங்க ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தான் இங்க வந்து கடந்து போக வேண்டும். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் கடந்து போக வேண்டும். உங்க வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்பு கொடுங்க. நான் சொல்றேன், மனுஷனை பார்க்காதீங்க. நான் சொல்றேன், நாசி உள்ள சாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர்ல பிரியமா இருப்பதே நலம். ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. என்ன கூட நோக்கி பார்க்க வேண்டாம். எனக்குள்ளா இருக்கிற இயேசு பெரியவர். எனக்குள்ளா இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இந்த இயேசு இந்த பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரியவர். அவர் உன்னிடத்துல வெள்ளிய கேட்கல, அவர் உன்னிடத்துல பொண்ணை கேட்கல, உன்னிடத்துல எந்த காணிக்கையும் கேட்கல, அவர் உன்னிடத்துல எந்த பலியும் கேட்கல. அவர் கேட்கிறதெல்லாம் அவனுடைய இருதயத்தை கேட்கிறார். உன் இருதயத்தை அவருக்கு தருவாயானால் அவர் வந்து உன்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானானால் நானும் என் பிதாவும் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவோம், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். நான் அவருடைய பிதாவா இருப்பேன், அவர் என்னுடைய குமாரனா இருப்பேன் சொன்னார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஏசப்பாவுக்கு பிள்ளையா வாழணும்னு ஆசையா இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. நான் இந்த உலகத்துக்கு இனிமேல் வாழ மாட்டேன், ஏசப்பா பிள்ளையா நான் இருக்க விரும்புகிறேன். இதோ என்னுடைய வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிற என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இயேசு இன்றைக்கு வேண்டுமோ? ஆண்டவரே, உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பிடிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க வேணும்னு அப்பா கேட்கிறாங்கப்பா, இயேசுதான் எனக்கு வேணும்னு சொல்றாங்க. இன்றைக்கு ஆண்டவரோட உள்ளத்துல கர்த்தர் கடந்து போகும்படியா ஜெபிக்கிறேன். ரைட் நவ், இயேசுவின் நாமத்தினால அவங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரை இப்பொழுது சுத்திகரிக்கப்படுவதாக. இப்பொழுது ஒரு வல்லமை அவங்க மேல இறங்க
பண்ணட்டும் ஆண்டவரே. கை உயர்த்தி இருக்கிற எல்லார் மேலும், ஓ கரங்களை உயர்த்தி இருக்கிற எல்லார் மேலும் இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும். இன்றைக்கு தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்கப்பா, உமக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. இன்றைக்கு அற்புதம் நடைபெறட்டும் என ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. வந்த வண்ணமா இல்ல ஆண்டவரே, போகும் பொழுது சந்தோஷமா போக உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. கடன் பாரத்தோடு வந்திருக்கிறவர்களை கடன் பிரச்சனை விடுவீங்க. குடும்ப பிரச்சனையினால வந்திருக்கிறவங்க கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க ஆண்டவரே. ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தனிமையாய் ஃபீல் பண்ற எல்லாருக்கும் கர்த்தர் இன்றைக்கு நீர் கூட இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, யார் வீட்டுல குழந்தை இல்லையோ, யார் வீட்டுல ஆண்டவரே கஷ்டம் இருக்கிறதோ, இன்றைக்கு அந்த கஷ்டங்கள் மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கண்ணீரோ ஆண்டவரை மாறட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஆசீர்வதித்து அனுப்புவீராக ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே பாஸ்டர் ஐயாவுக்காக, அன்பு சகோதரன் மேத்யூவுக்காக, அன்பு சகோதரிக்காக, மகனுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கும், இன்னும் வர்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். நம்முடைய கரம் அமர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை அதிசயங்களை செய்வதாக ஜெபிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்கிற நம்முடைய மகனை கர்த்தர் ஆண்டவரே கோடி மடங்கு ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். நம்முடைய நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடும். அவருடைய ஜபங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கேளும். அன்பும் சகோதரி ஆசீர்வதியும். செய்கிற வேலையில் உம்முடைய கரம் இருக்கட்டும். உடைய ஊழியத்தில் உம்முடைய கரம் ஆண்டவரை இன்னும் கிரியை செய்யட்டும். மகனை ஆசீர்வதியும். படிக்கிற காரியங்கள் உடைய கரம் இருக்கட்டும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும். அன்பு தம்பி டேனிக்காய் ஸ்தோத்திரம். டேனியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. டேனியோடு கூட உடைய கரம் இருக்கட்டும். குடும்பத்தோடு உடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவர் ஊழியத்தில் நீ வல்லமையாய் பிரகாசிக்க உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். என்னோடு வந்திருக்கிற அன்பு சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதியும். அன்பு சகோதர குடும்பத்தையும் அவருடைய ஆண்டவரே எல்லா விதமான பிசினஸையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்க கூடி இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற. அவங்க என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறாங்களப்பா, இன்னைக்கு இன்றைக்கு இப்பொழுது 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 ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு குறைவோ இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஃபீஸ் கட்டுறதுக்கு உடைய பிள்ளைகளுக்கு வழிவாசலை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வானம் இப்பொழுது திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான்னு சொன்னீங்களே, உடைய பிள்ளைகள் கம்பீரத்தோடு கடந்து செல்ல, அடுத்த மாதம் இங்க வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.